இந்த வீடியோவில் நம்ம புளியோதரை பவுடர் வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு பெரிய சைஸ் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துருந்த உளுந்தும் கடலைப்பருப்பு கரிஞ்சிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனி பிளேட்டில் மூவ் பண்ணிக்கலாம். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் குருமிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இந்த 3ஐயும் சேர்த்துட்டு அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. எள்ளு, சீரகம், காஞ்ச மிளகாய் இந்த 3 நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளியோதரை செய்யறக்குரிய பவுடர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம வறுத்து எடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஹெல்த்தியான புளியோதரை பவுடர் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.